அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஆமாம், புதுவலசையில் நம்ம பொருட்காட்சி போட்டிருக்காங்க. போன ரம்ஜானுக்கு போட்ட பொருட்காட்சி ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ பக்ரீத்துக்கு பொருட்காட்சி ஒரு வாரத்துக்கு மேலேயே போட்டிருக்காங்க. போன முறை 3 days 4 days தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த முறை 1 week மேலேயே போட்டிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஊர்லேயே பொருட்காட்சி அப்படின்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்ல, வந்து பார்க்க யூஸ் பண்ண. நாங்கள் வெளியிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். வீட்டிலருந்து வெளியில் நிறைய கடைகள்லாம் வச்சுருக்காங்க. பசங்க பார்த்தோன்னே விளையாட்டு ஜாமான் எல்லாம் வாங்கி கேட்பாங்கல்ல. ஸோ நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அதை தாண்டி நாங்கள் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான் வாங்குகிறாங்க. நாங்கள் 20 ரூபா கொடுத்து உள்ளே வந்துட்டோம். குட்டி பசங்களுக்கு இல்லை, பெரிய பசங்க எல்லாத்துக்கும் 20 ரூபா. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் அடுத்து கப்பல், சூப்பரான ட்ராகன், எல்லோரும் அதில் ஏறிட்டாங்க. கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பீடாக போச்சு. எல்லோரும் கிடந்து கற்றுனாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பெரிய ஊஞ்சானா அதுதான். அப்புறம் எல்லாமே குட்டி குட்டி ஊஞ்சா தான். குட்டி பசங்களுக்கு குட்டிக்கோணு கார் சுற்றுது. அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா, பிரேக் டான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்குள்ள கார் கேமு, இதுலேயும் நிறைய குட்டி பசங்கள்லாம் ஏறி உட்காந்துருக்காங்க. இது ரொம்ப ஒன்றும் ஸ்பீடு இல்லை, குட்டி பசங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் கம்மி தான். அப்புறம் இதுதான் பிரேக் டான்ஸு. இதுவும் நல்லா ஸ்பீடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் நிறைய பேர் ஏறி ஆடினாங்க. அப்புறம் இதில் ஒரு சிலதோட ஸ்பீடு கம்மி. எல்லோ கலரில் உள்ளதில் ரொம்ப நல்ல ஸ்பீடு. எல்லாருமே நல்லா ஸ்பீடாக அடித்து எல்லாருமே நிறைய என்ஜாய் பண்ணி இதில் போனாங்க. என் பசங்கள்லாம் இதில் போயிருக்காங்க. அவங்க ஒரே குசி கையை காட்டிக்கிட்டு எல்லோரும் போயிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதுலேயும் நிறைய ஊஞ்சா ஆடினாங்க. என் பசங்க எல்லோரும் ஆடிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்களா, கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறையவே கூட்டம் இருந்துச்சுங்க. இங்கே பக்கத்து ஊரில் பனைக்குளம், நிறைய பனைக்குளத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா ஸ்கூல் லீவ் டைம், அதனால் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் குட்டி பசங்களுக்கு போட்டு, குட்டி போட்டு, அதில் தண்ணியில் அவங்களா பெடல் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. பசங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி நிறைய பேர் அதில் போய் பெடல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 5 போட்டு தான் இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் இல்லை, 5 பேராக போனாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ஃப்ரீயாக கரெக்டாக அவங்க போகிறதுக்கு நல்ல வசதியாக இருந்துச்சு. அடுத்து பலூனு, அதில் மேலே ஏறி சருகி விழுகிறது. இதுலேயும் நிறைய பசங்க ஏறி விளாண்டாங்க. குட்டி பசங்கள்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு நல்லா ஃபோர்ஸாக ஏறி வழுகி விழுகிறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா போய் என்ஜாய் பண்ணாங்க. என் குட்டி ஜஃப்ரான் குட்டி கூட ஏறி என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் ஃபுல்லாக மேலே ஏற முடியல அவங்களால. ஸோ அவங்க கீழே ஏறிட்டு இறங்கிட்டாங்க. அங்கே போய் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே அடுத்து திரும்ப ஏற போகிறேன் அப்படின்ட்டு. அவங்களால ஏற முடியல. ஏறினாலும் மேலே ஃபுல்லாக ஏறி அவங்களால வழுக முடியல, ரொம்ப குட்டி பசங்களால். மற்ற பேர்லாம் ஏறி இறங்குனாங்க. நல்லா டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிட்டாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இவங்க அதில் ஏற முடியாதனால கேட்டில் ஏறி அவங்க சேட்டையை காமிச்சிட்டு இருக்காப்புல. அப்புறம் மேலே எல்லா பசங்களும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த புளி மண்டை மாதிரி உள்ளது நல்லா மண்டையை ஆட்டிகிட்ருக்குல, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பசங்கள் நிறைய ஏறி அவங்க குதிக்க அந்த மண்டை ஆடிட்டே இருந்துச்சு. பார்க்கவே நல்லா வித்தியாசமாக சிரிப்பாக நல்லா இருந்துச்சு. பசங்க எல்லாருமே நல்லா அதில் ஏறி விழுந்துகிட்டே இருந்தாங்க. அடுத்து ஜம்பிங் இது இருந்துச்சு. இதில் ஜம்பிங்லேயே நிறைய பேர் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இதுலேயும் அதுக்குள்ளே எத்தனை வயசு வரைக்கும் ஏறணுமோ அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. அதுலேயும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். அடுத்து இந்த கேமும் இருந்துச்சு. இதில் பால் உருட்டி விடுறது. அதில் எத்தனை நம்பரில் அந்த பால் விழுதோ அந்த நம்பரில் உள்ள ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதே நிறைய பேர் ஆச்சரியமாக நிறைய பார்த்துட்டு நிறைய பேர் இதில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, பால் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ரைஸ், நிச்சயமாக ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அடுத்து பலூன் ஷூட்டிங், அதுவும் பார்த்தாங்க. அப்புறம் பால் வச்சு இந்த கப்பெல்லாம் அடித்து விட்டுட்டோம்னா எல்லா கப்பும் கீழே விழுந்துருச்சுன்னா ஒரு ப்ரைஸு. ஸோ எல்லாருமே இதிலலாம் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு. ஐஸ்கிரீம் கடைகள், அப்புறம் விளையாட்டு ஜாமான், பசங்களுக்குனாவே விளையாட்டு ஜாமான் கடை இருக்கணும்ல. ஸோ அவங்களுக்குலாம் விளையாட்டு ஜாமான் கடை இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் ஒரே கூட்டம் தாங்க. கடையை கூட நம்மளால் பார்க்க முடியல. அப்புறம் கீ செயின்ஸு நிறைய இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்றதுன்னு பார்த்தா சுண்டல், அப்புறம் பொரிச்சிட்ருக்காங்க ப்ரிங்கிள்ஸ், பொட்டேட்டோ ப்ரிங்கிள்ஸு. அடுத்து பானிபூரி, பேல்பூரி, அதுவும் இருந்துச்சு. நிறையெல்லாம் அப்போ தான் செஞ்சிகிட்ருந்தாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செஞ்சிகிட்ருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பொரித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் சாஸ் எல்லாம் ஊற்றி அதுக்கு நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லோரும் நிறைய பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க அதை.
அப்புறம் வந்து அதுக்குள்ளே டோக்கன் வாங்கிக்கிறேன்னு, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோக்குள்ளே டோக்கன் வாங்கிக்கிட்டோம்னா அதுக்குள்ளே போய் வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து பெரிய அப்பளம், நம்ம டெல்லி அப்பளம் ஃபேமஸ் ஆனது பொருட்காட்சினாவே அது. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் வந்து மிளகா பஜ்ஜி அதுவும் போட்டுட்ருந்தாங்க. நிறையெல்லாம் சூடாக போட்டு உடனே வாங்கி இப்போ பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது, எல்லாமே சாப்பாடும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் வாங்கி நாங்களும் போய் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.